ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல நிகழ்ச்சியான தருணமாக இருக்குது. என்னோட டீமையும் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கோ டைரக்டர் ஹரே ராம், ஷரத் கேமரா, டிஓபி ஷரத், அண்ட் இப்போ எங்களோட சீஃப் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டுறேன். நிதின் மேத்தா சார், ப்ளீஸ் கம். ஸோ நிதின் மேத்தா சார் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இஸ் ஆல்ரெடி வெல் நோன் இன் தெலுங்கு. He has done a few films with Balakrishna sir, also with Ravi Teja sir, and he's much known for Spy also, the movie Spy. There are much more things we can talk about. Next comes Ilago sir, dear Ilago sir, yes please. ஸோ இளங்கோ சார் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பொன்னியின் செல்வன் மேடை நாடகத்தை அரங்கேற்றி வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகா பெரியவா, அந்த மகா பெரியவாவோட நாடகமும் அவங்க பண்ணுறாங்க. அது இல்லாமல் பல படங்களும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இப்போது சிவகுமாரின் சபதம் மற்றும் கடைசி உலக போர், இந்த படங்கள்லாம் கூட இடம்பெற்றிருக்காங்க. அண்ட் ரியா, ப்ளீஸ் கம். இவங்க மூவியோட ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ட் இவங்களும் இப்போ இந்த இதில் அறிமுகமாயிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் அவங்களோட அப்பியரன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். And Watson, please come on here. Watson, please be. ஸோ இவங்க கயமை கடக்கன்ற ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கும். ப்ரைம் வீடியோவில் இருக்கும், பாருங்கள். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா மேம், ப்ளீஸ் கம். இவங்களும் வந்து இப்போது நிறைய மூவிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இது என்னோட முதல் மேடைன்றதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் அதர்வைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. சாரி திலீபன் சார், ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷூர். இப்போது அதாவது ஒரு நிமிஷம் இல்லை, திலீபன் சார் பற்றி சொல்லணும். அதாவது அவங்களோட ப்ரெசன்ஸ் இதில் கம்மியாக இருந்தால் கூட அவங்களோட சப்போர்ட் பார்க்கணும் நீங்கள். அதாவது அவங்க வந்து அந்த ஒரு போஸ்டர்ஸ்லேயோ இல்லை ஒரு டீசர்ஸ்லேயோ எதுலேயுமே இல்லைன்னா கூட அவங்க வந்து ஒரு நல்ல ஃபிலிமுக்கு நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அதுதான் பார்க்குறாங்க. அந்த விதத்தில் வந்து திலீபன் சார் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். அவங்க ஆல்சோ இஸ் இன்டு ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், அந்த இதுலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி வேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரு குரூப் ஃபோட்டோ சார், குரூப் ஃபோட்டோ ப்ளீஸ். உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருக்கும்போது கேளுங்க. கண்டிப்பா சார், ஓகே சார், ஓகே, நல்லது. ஸோ அதான் இப்போ தென் சென்னை இந்த மூவி நம்ம எடுத்திருக்கோம். இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் எனக்கு பொதுவாக பிடிக்கும். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லராக தான் எடுத்திருக்கோம். அண்ட் அது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே 2 விஷயம் தான் அதிகமாக ஆசைப்படுறது. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று வந்து ஃபிலிம் மேக்கிங். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிது. கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஐடியாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் சென்னையில் சார் இங்கே ரைட் சார், இங்கே ரைட் ஹேண்ட் சைட்.
தென் சென்னையில் வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க, வட சென்னை தென் சென்னை 2 இருக்குது சரிங்களா. தென் சென்னையில் இருக்கிற எல்லாருமே வந்து பொலிட்டியாக இருக்காங்க. என்னென்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டியிருக்கீங்க. அது உண்மையாகவே நடக்குதா? இல்லை, அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம். அது கோவிட் டைம் அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது. அது தென் சென்னையில் மட்டும்தான் நடக்குது அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்களை வந்து இது மாதிரி குப்பையில் தொட்டி போடுது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்ணுறாங்க. அது கூட வந்து போலீஸ் ரிகவரி பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்க. ஆனால் தென் சென்னையில் பணக்கார வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா? இல்லை, அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம. ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமாம். இல்லை இல்லை, அது கம்ப்ளைண்ட் போக வேணான்னு நினைக்கிறது அந்த ஒரு பயந்து வாழற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க. எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சமாளிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க. அது கைமீறி போகும்போது தான் குழந்தை நல்ல காப்பத்தில் வந்து இதுமாதிரி குழந்தைய விடும்போது கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. இதுதான் ரீசனு சரிங்களா. டாக்டராக இருந்தால் அப்போ டேரெக்டாக போய் விட்டுடலாமா? ஏன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலையா? பண்ண மாட்டீங்களா? பண்ணோம் சார், பண்ணோம். இப்போ இதில் அவங்க பர்சனல் ஃபேவராக கேட்குறதா தானே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஆசிரமத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு ஒரு ஃபேவராக இதை பண்ணுறேன், பர்சனல் ஃபேவராக தான் பண்ணுறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. பிரதர், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க, அந்த டைரக்ட் பண்ணிவிட்டு அண்ட் மெயின் லீடும் பண்ணிட்டீங்க. ஏன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரையும் அப்ரோச் பண்ணலையா, இல்லை நீங்களே நடிக்கணுன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை. இன்னும் நம்மளை விட பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசித்தோம். அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை. அண்ட் அதனால் வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காமல் போனாங்க. நான் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை. அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங், இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு. சில அப்ரோச் பண்ணோம். யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க தெரியல. இந்த இடத்துல அதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால இப்போ வேணாம். தேங்க்யூ சார். நீங்கள் அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான். நீங்கள் மற்ற எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருந்தது பிரமாதமாக இருந்தது. ஓகே சார். உங்கள் வேலை டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைங்களா. அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது, அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் இருந்துச்சு. அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு. கண்டிப்பாக அடுத்தடுத்த இடங்கள்ல இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். படத்துக்கு பேர் தென் சென்னை. இங்கிலீஷில் படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் அப்படி படம் எடுத்துருக்கீங்களோ? இது ஒரு கற்பனை கதை தான், வேற ஒன்றும் இல்லை. தென் சென்னை இங்கிலீஷில் நீங்கள் அது பண்ணாலும் அப்படிதான். ஆனால் தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எடுக்கிறது இல்லையா. ஸோ ஒன் மோர் விஷயம் என்னன்னா, லைக் தமிழ் ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக லீடு ஃபீமேல் பண்ணியிருக்கிற ரியா வந்து தமிழ் முழுக்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், நார்த் சைட்லேருந்து தான் வந்து ஃபீமேல் லீடு எடுக்கிறாங்க. பட் தமிழ் சைட்லேருந்து எடுத்துக்கும் போது பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஏன் அவங்களை சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் மாடல்ன்ற ஒரு ரீசனுக்காகவா? இல்லை அப்படி ஃபர்ஸ்ட் அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும்.
சூட்டபிள் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம். இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம். ஆடிஷன் இப்போ ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒரே டைம் தான் ஆடிஷன் பண்ணாங்க. லைக் வத்சன் அண்ட் ரியா, சுமா மேம், இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங் அந்த மாதிரி. வில்லனை வந்து அதாவது இல்லை, சிவகார்த்திகேயன் மேலே வந்து தனிப்பட்ட கோபம் எதுனா இருக்கா? மோசமான ஒரு கேரக்டருக்கு வந்து எஸ்கேன்னு பேர் வச்சிருக்கீங்க. இல்லைங்க, அதாவது இல்லை எஸ்கேனா இப்போ சல்மான் கான் கூட சொல்லலாம். யார் இல்லை இல்லை அப்படி இல்லை எஸ்கேன்னு யாரை குறிப்பிட்டாங்க? இல்லை இல்லை அப்படி இல்லை. என்ன பேர் சந்தீப்ன்றீங்க, சந்தீப் குமார். இல்லை நான் என்ன விஷயம் இல்லை இல்லை என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஒரு வெரி குட் பெர்ஃபார்மர், அது நீங்கள் மறக்க முடியாது இல்லைங்களா. வத்சன் அவங்க பண்ணியிருக்கிற ரோல். ஆனால் அவரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கதையில் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வருது. மோஸ்ட்லி ரைட்டிங் அப்போவே படித்தது எல்லாமே எப்படின்னா அனாலிசிஸ் தான். இது பண்ணும்போது என்ன சொல்லலாம், எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வர்றதே வந்து லேட்டாக தான் வராங்க. ஸோ ஆடியன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பேங்கோடு இருக்கணுன்ற அந்த பாயிண்டில் தான் வந்து யோசித்தோம். அதுலேயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும் போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறத விட இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த விதத்தில் வந்து ஜேகே, எஸ்கே, இந்த மாதிரியான இது பார்த்தோம். ஆர்ஜே, விஜே, இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான். அதில் வந்து இப்போது எஸ்கே கரெக்டான ஒரு சூட்டபிள் இருக்கிறதா தோணுச்சு. இன்னொன்று, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், இஸ் எஸ்கே. நிறைய பேர் காலேஜஸில் நிறைய எஸ்கே, ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸில் நல்ல ஞாபகம் வச்சுப்போம், இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட. அதில் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இருக்காரு, இஸ் வெல் நோன் இன் அவர் காலேஜ், அதனால எஸ்கே. இல்லை அதனால தான் எஸ்கேன்னு வச்சிங்களா? இப்போ அமரன் படம் நல்லா போயின்னு இருக்குது, அது கூட அவர்களும் மிலிட்ரி மேன், இந்த படத்தில் நீங்களும் மிலிட்ரி மேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிங்களா? அது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளோ நல்ல, ஏன்னா வந்து தென் சென்னை வட சென்னையாக இருக்குது. வட சென்னையில் வந்து வில்லனை காட்டுற விஷயம் வேறு மாதிரி காட்டுவாங்க. தென் சென்னை வில்லன் மட்டும் எப்படி திருந்திறாரு? பணம் வந்து திருந்திடலாமா? இல்லை, எந்த வில்லுன்னு சொல்கிறீங்க? இல்லை, உங்கள் கொஷினுக்கு ஒன்றோடாவே ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காகலாம் பேர் எல்லாம் சூஸ் பண்ணுறதில்ல. அது அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கணும். இப்போ ஓவரால் நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா கூட அது இன்னும் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணும். அப்படி தான் அது ரைட்டிங்லேயே நம்ம யோசித்தது. அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த விதத்தில் தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல்ஸ் பேஸ்டு இது வைக்கிறோம். அடுத்த உங்கள் கேள்வி, சாரி சொல்லுங்க. அவங்க வந்து இப்போது ஒரு க்ரோயிங் அப் மேன், நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவதுனா இருக்கலாம். என்னென்னா, ஒரு செகண்ட் இன்கம் இல்லைன்னா ஒரு சொத்து சேர்க்கணும், அந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு வந்து நம்ம ஒரு முயற்சி செஞ்சு போகும்போது பல தடைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதை அச்சீவ் பண்ணும்போது அவர் கைவிட்டு போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த பார் செட் பண்ணும், அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அவர் வந்து லீகலாக எதுவுமே தப்பு பண்ணலை. அது நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா போகணும். லீகலாக வந்து அந்த பிளேஸை அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணல. பார் ரன் பண்ணுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது. திருப்பி அவர் வந்து லீஸில் மாட்டிக்கிறாரு, ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாரு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க பர்சனலாக பேசும்போது, ஆமாம் நான் ஒரு தொழில் பண்ணேன், அது நஷ்டமாயிடுச்சு, இல்லை அது வந்து இந்த மாதிரி படுத்துடுச்சு, அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும்போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களாக இருக்க மாட்டாங்க. நேர்மை இருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியாக கிடச்சிருக்காது, இல்லை வேற ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்கி விட்டுருக்கும். அது வந்து அவங்கள வந்து வேற ஒரு மாதிரி மாற்றிடுது. அப்படி ஆகிற ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லியிருக்கோம், டோனி அவங்களோட கேரக்டர்.
அதனால அவருக்கு எல்லாம் சரியாக நடந்துருந்தா அவர் நல்லவராகவே இருந்திருப்பாரு. கரெக்டுங்களா? மாஸ்க் மேனா அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அவருக்கு. அது எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான் சார். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமும் இருக்குது, கெட்ட பக்கமும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கிரே ஷேடு வந்து இன்னும் எப்படி டார்க்காக போகுது, என்ன லைட்டாக போகுது, அப்படிதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா? அதில் கேரக்டர் வைஸ் எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான். அந்த சுச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாரையும் டிட்டர்மின் பண்ணுது. நீங்க குட்டா பேடான்ற அந்த இது. ஒரே ஒரு நிமிஷம், சாரி சார், மேம் ஏதோ ஒன்று கேட்டாங்க. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ சார். அது நீங்க யாரையும் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. இங்க இந்த பக்கம் தான் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. முன்னாடியே சொன்னீங்க நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணா வாய்ப்பு கிடைக்கணும். ஒருவேளை ஏற்கனவே நீங்களே சொல்றீங்க, ஏற்கனவே நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. எஸ்கேட்ட ட்ரை பண்ணி அது முடியாதனால தான் அந்த கேரக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சிங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன. இல்லை சார், இல்லை, அதாவது நம்ம ட்ரை பண்ணது, அதாவது ஒரு ஆஸ்தான குருவா யோசிச்சது வந்து கமல் சார் தான். ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அதாவது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ஆசை இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னும் எதிர்பார்க்கல கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 1000 லெட்டர் வரும், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு குரு வணக்கம் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் மைண்டில் எழுதும்போது யோசிப்போம் இல்லைங்களா, நான் வந்து கமல் சாரை வச்சு எழுதணும், ரஜினி சாரை வச்சு எழுதணும், அப்படி தான். ஏன்னா நான் க்ரோ அப் ஆகும்போது அவங்க தான் தி பிக்கஸ்ட் ஐகான். அந்த மைண்ட் செட்டில் தான் எழுதும். மற்றபடி இந்த இதில் சொல்கிற மாதிரி தான், நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது, பிடிக்காததுன்னு எதுவும் கிடையாது, அவ்வளோ. சார், அவர் ஏன் எஸ்கே கேஸ் எடுத்துக்க வேண்டாம், அதெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்றார். ஒரு போலீஸ்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்களே? உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா இது ஃபிக்ஷனல் சொல்லிட்டோம் இல்லைங்களா, அந்த ஒரு பாயிண்ட்ல அவருக்கு வந்து ஒரு 2வது வாய்ப்பு உனக்கு வழங்கப்படுது, அந்த மாதிரியான ஒரு இது அவர் அனலைஸ் பண்ணதுல அவங்க தெரியுது. இறந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இவங்களோட மோசமான கேரக்டர் அப்படின்றத அவர் ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா தான் நம்ம. ஹீரோயின் கொடுங்க ஒரு கேள்வி. மேடம், உங்களை தமிழ் பொண்ணுன்னாங்க, ஆனால் ஏன் மலையாள கெட்டப்பில் வந்திருக்கீங்க? தமிழ் பொண்ணுன்னா நம்ம ஆட்கள் வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படிங்கிற. நல்லா அழகா இருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, இந்த படத்துல இந்த கேரக்டர் வந்து மலையாளி கேரக்டர். ஸோ சரி, அப்படி சிம்பாலிக்கா சொல்லாமே அப்படின்னு போட்டுருந்தேன், அவ்வளோதான். ரங்கா சார், உங்களுக்கு தான் கேள்வி. ஆக்சுவலி படத்து டைட்டில் சீக்வன்ஸ் ப்ரீ டைட்டில், பட் டைட்டில் ஓடும்போது ஒரு வாய்ஸ் ஓவர் நரேஷன் கொடுத்தீங்க. ஸோ அதில் வந்து ஒரு எமோஷனல் கான்டென்ட் தான் தூக்கலாக இருந்தது. அஃப்கோர்ஸ் கிரைமும் இருந்தது, பட் வாட் ட்ரம்ப்ட் வாஸ் எமோஷனல் கான்டென்ட். ஆனாக்க டைட்டில்ஸ் முடிஞ்சு படம் ஸ்க்ரீன் பிளே அன்ஃபோல்ட் ஆக படம் வந்து அன்ஃபோல்ட் ஆக கிரைம் கான்டென்ட் தான் கொஞ்சம் அதீதமாக தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் எமோஷனல் கான்டென்ட் இருந்தது, அந்த குழந்தை சமாச்சாரம், அப்புறம் அவங்க இந்த பாசம், உங்கள் ரோல் அவங்க ரோல்லாம். பட் இருந்தாலும் ஒரு அண்டர் கரண்ட் வந்து ஒரு பார் நடத்துறத பற்றிய முக்கியத்துவம் கூட அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் ரேப் அப்பில் பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இருந்ததை தவிர எமோஷனல் கான்டென்ட் கொஞ்சம் இட் டுக் அ பேக் சீட். அது வந்து கான்சியஸாக நீங்கள் வந்து படம் எடுக்க நடிக்க நடந்த ஒரு நிகழ்வா, அல்லது இட் வாஸ் ஆல் இன்டென்ஷனலா? இல்லை, இன்டென்ஷனல் தான். ரைட்டிங்லேயே வந்து இப்போ டாப்ல இருக்காங்கன்றதுக்காக சொல்லல. லோகேஷ் கனகராஜ் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும், வெற்றிமாறன் சார் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும். அண்ட் அவங்க மாநகரம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இப்போ நம்ம அதே மாதிரியான ட்ரை பண்ணணும் அந்த இதில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ட்ரை பண்ணி முடியாமல் போனது என்னென்னா காமெடி. இந்த படத்தில் ரைட்டிங்லேயே எங்களால் உள்ள நுழுத்த முடியல. ஆமாம், இப்போ ஆறு பாலா அவங்களோ இல்லை திலீபன் அவங்களோ கூட வச்சு, இப்போ இவங்க திலீபன்லாம் கூட வந்து இன்னொரு மூவியில், சாரி திடீர்னு நேம் ரீகலெக்ட் ஆகலை, அவங்க சுசீந்திரன் அவங்களோட மூவியில் ஒரு நல்ல காமெடி ரோல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சின்னதாக வந்தாலும் நச்சின்ன காமெடி இருக்கும். அது அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும்னு ரைட்டிங்கில் ட்ரை பண்ணோம். ஈவன் மேக்கிங் அப்போ கூட டியூரிங் த செட்ஸ் கூட ட்ரை பண்ணோம். மேக்கிங்கில் என்னென்னா அங்கே போகும்போது லொக்கேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் வருதோ அது எல்லாமே நம்மளை மறக்கடிக்க செய்யுது. அந்த மாதிரி அன்லஸ் அது பேப்பரில் இல்லைன்னா அது அங்கே ரொம்ப நேரம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டைம் கிடைக்காது. அங்கே அந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. அதனால் அந்த காமெடி இது பண்ண முடியல. வேற த்ரில்லர் அட்லீஸ்ட் ரைட் பண்ணது என்னவோ அது எடுத்துகிட்டு வந்தோம். வெறும் ஃபேமிலி ட்ராமா மட்டும் எடுத்தால் அது அகெயின் ட்ராமா மாதிரி மட்டுமே இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராபிங்காக இருக்காதுன்றதுனால தான் வந்து
டெஃபினெட்லி இன்னொன்று நான் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் எனக்கு வந்து ஆஸ் அ ஆடியன்ஸ் நான் பார்க்க விரும்புகிறதே அதுதான். என்னோட ஜானரே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பேன். ஆனால் அதுலேயும் ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கணும். சம்திங் இட் ஹாஸ் டு கனெக்ட் டு அஸ். அப்போ தான் வந்து அது லாங் ரன்லேயும் இருக்கும், நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட. இல்லைங்க சார் சார் இப்போது 50 தேட்டர்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தேட்டர் லிஸ்ட் இன்னைக்கு மதியம் தான் வரும். அதுக்கான ஒர்க்கும் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி அதான் டெலிவரி அண்ட் தேட்டர் லிஸ்ட்லாம் அதில் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. தேங்க்யூ. இளங்க சார்கிட்ட விடுங்க சார். நீங்கள் இப்போ பாதி அந்த ஜேனரில் வந்து அவங்க கூடலாம் படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இவங்க கூட படம் பண்ணும்போது என்ன, ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் வந்து புது டீம் சரிங்களா. அவர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ இவர் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர் சரிங்களா. இப்போ பாத்தி சொல்லியிருக்காரு இவரை மட்டும் நம்மளால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு. எப்படி பண்ணீங்க சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்கேன்னு பேர் வச்சிங்களேன் ஏன் அப்படின்ட்டு சார் கேட்டிருந்தார்ல. அவர் எஸ்கே போய் ஏகே வந்துருச்சு. நான் நல்ல காலம் யோசிச்சேன் ஈகேன்னு வைக்காமல் இருந்தார். ஏன்னா இளங்கோக்கும்னு நேம் பேர் ஆகிட்டு. நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன். இவர் வந்து என்ன இந்த கதாபாத்திரத்துக்காக என்னை கேட்டபோது நான் இவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நான் வந்து என்னோடய 60 வயசில் நான் முதல்ல அறிமுகமான படம் வந்து சிவகுமாரின் சபதம். அந்த முதல் படத்தில் ஆதிக்கு தாத்தாவாக நான் பண்ணேன். ஒரு முழு நீள கதாபாத்திரம். அது வந்து கிராமத்தில் ஒரு நெசவாளியோட கதாபாத்திரம், ஒரே வேஷ்டி சட்டையோட. அதில் என்னை பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோனின்னு ஒரு பாருக்கு வந்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் உங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களோட மற்ற ரெகுலர் ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைலு உங்களுடைய அந்த ஐக்கானெலாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு தேவை நான் என்ன கேட்குறேனோ அந்த கதாபாத்திரத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது. நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அது வேறு. ஆதி வந்து என்னுடைய நண்பர், அதனால் அந்த இடம் வேறு. இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப நல்லா நடத்துனாங்க. சினிமாவில் வந்து அது சீனியர் அதெல்லாம் இருக்கட்டும், பட் ஒன்றா சேர்ந்து அது ஒரு டீம் ஒர்க் தான். எல்லாருமே டீம் ஒர்க்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவரை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து இவர் அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் என்ன காட்சி எடுக்க போகிறாங்களோ அந்த காட்சியை வந்து இவரும் இவருடைய நண்பர்களும் நடித்து மொபைலில் வந்து அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து லேப்டாப்பில் போட்டு கொண்டு வந்து என்கிட்ட காமிப்பார். நான் ஷார்ட் போகிறது முடி தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம், இதை இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட மேட்ரு வந்து. ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் அவர் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. கிரிக்கெட் கேம்லேயே பற்றி காட்டியிருக்காங்க. அதில் வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா யார் என்ன கேமிங் பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, யார் பெட் பிடிக்கிறாங்க, அது காட்டவே இல்லை. ஒரு ஏன் அது மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. இல்லை, அது ஒரு பெரிய கேம். அது பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் இவர் ஒரு போர்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டார். அதில் வந்து இவர் பிரதானமாக எடுத்துக்கிட்டது வந்து இந்த டோனி பாருங்கிற ஒரு இடம். அந்த பாரில் வைத்து என்ன செய்கிறாங்க, அந்த பாரில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள், இந்த கதாபாத்திரம் என்ன கஷ்டப்படுதுன்னு காமிக்கிறது மட்டும் தானே தவிர அதையே பிரதானமாக வச்சு பேசணும்னு அது எடுக்கல. மேபி அதனால அந்த டீட்டெயில் போகாமல் இருந்திருக்கும். பார் வச்சுருங்க எல்லாருமே குடிப்பாங்க, ஹீரோ மட்டும் குடிக்காமலே காட்டியிருக்காங்க. டோனியும் குடிக்கலையே சார். கதை வந்து கொரோனா டயத்தில் அப்போ பார்லாம் அலௌடு இருந்ததா? அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் கூட நடந்த மாதிரி எனக்கு தெரியல. துபாயில் லாஸ்ட்டாக நடந்ததோ? ஆமாம் சார், அதை தான் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2019 நீங்கள் அந்த டைம்லைன் நோட் பண்ணிங்கனாலே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அது நடக்காத மாதிரியும் ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரியும் தான் சொல்கிறோம். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுற அந்த மாஸ்க் டீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அப்செட் ஆகிறதுக்கு ரீசனே அதான். அந்த பசங்களும் வந்து ஒருத்தவங்களாம் வெளியில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கையில் இருக்கிற காசு எல்லாமே வந்து தீர்ந்து போகிறதுனால தான் அவங்க வந்து செகண்ட் லாக்டவுன் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் வராங்க. அதுவும் வேறு வழி இல்லாமல், கையில் காசு இல்லாமல். அந்த மாதிரியான இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப பொறுக்கி எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் இந்த இவர் இருக்கிறாரு, இவர் அந்த எஸ்கே கேரக்டர், அவர் போலீஸு சார், இளங்கோ சார் தெரியும் நமக்கு. வேற லெவலில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இது கதை எழுதுறப்பே இவங்க தான் யோசிச்சிங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. அதான் கதை எழுதும்போது நாம் ஸ்க்ரீனில் பார்த்து யாரை வேணுமோ அவங்கள வச்சு தான் எழுதுவோம். அப்போ வந்து இவங்களை பற்றி எல்லாரையும் பற்றியுமே தெரியாது. அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒன்று நம்ம சூஸ் பண்ண சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும், நம்மளோட அவைலபிலிட்டி என்ன, நம்மளால் எவ்வளோ ரீச் பண்ண முடியுது அப்படி பார்த்து தான் பண்ணோம்.
அப்படி பண்ண பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வந்து இளங்கோ சார் ஆகட்டும், நிதின் மேத்தா சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரீச் பண்ணது கொஞ்சம் லேட்டு தான். ஆக்சுவலி நம்ம பல சர்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாமே கிடைச்சாங்க. வட்சனும் அந்த மாதிரி தான். அவங்களோட ஒர்க்கை பார்த்து இந்த இந்த டைமில் வந்து நான் வாசு சாருக்கு வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். அவங்க மூலிமா தான் வந்து டீமில் நிறைய பேர் வந்து ஆசைப்படானாங்க. அவங்க இந்த டர்மரிக் மீடியாவில் கூட இபியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அந்த மேடம் கேரக்டர், ஹீரோயின் எல்லாமே நல்லா பொருத்தமாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த படத்தில் நீங்களும் இன்னும் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள். கண்டிப்பா. தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லுங்க சார். அதை பற்றி ஒன்றுமே இல்லையா? கேமராமேன் வந்திருக்கிறாரு. ஆமாம் சார். ஆமாம். இப்போ உங்கள் எடிட்டரும் வரல, அவங்களோட அவைலபிலிட்டி இங்கே இல்லை. அவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவங்களோட அவைலபிலிட்டி இல்லை. பட் அதர்வைஸ் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா எக்ஸம்ப்ளரியாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாங்குக்கு வந்து சிவா பத்மையன் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இலங்கையில இருந்து அவங்க சாங்க்கு ஒர்க் பண்ணாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் பண்ணது ஜென் மார்டின் அவங்க பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் கேட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நிதின் சாருக்கு யாரோ கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா தமிழில்? ஷோர். இல்லை அது அவங்களே கூட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து சிவகார்த்திகேயன் கூட எல்லாம் நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். சரிங்களா? இங்கிலீஷ் பாலிவுட்லாம் பண்ணியிருக்காரு. தமிழ்ல வந்து அவர் பண்ணும்போது சில விஷயம் வந்து அவரை வந்து ரொம்ப நல்லவராக தான் காட்டியிருக்கீங்க கடைசியாவே அவரை. ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆக்டர், நல்ல வில்லன். கையை விட்டுருந்தாலும் சரி, எது பண்ணாலும் அவ்வளோ ஆக்ஷன் இருந்தது. கடைசி அவ்வளோ நல்லவரை காட்டினீங்க. அவரை வந்து கொஞ்சம் ரெகடாவே காட்டி அமைச்சிருக்கலாமே. இல்லை, அதான் யாரா இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் இருக்குன்றத கடைசி வரைக்கும் லாஸ்ட் தான் கல்லுக்குள் ஈரம் வருமா? அதுக்கு முன்னாடி வராதா? இல்லை, கல்லுக்கு உள்ளதானே ஈரம். அதாவது அந்த கோர் டச் பண்ண உள்ள வந்து இருக்கு. அவர் உள்ள வந்து ஒரு நல்ல மனுஷன்தான். யா யா he just first of all, the story demanded that I have to be a negative shade and then have some human factor inside me. Actually, villains are not bad. They are always good. If you see outside the screen life, I think most humble persons are villain only, I believe. And if you see old villains, Amrish Puri, even in Tamil industry also, Nambiar sir is there. And if you see anybody who's doing grey shades, they're always good at heart. I don't know this, but people give a tag that I like most of the movies which I have done in Telugu, I have been doing antagonist only. Sab mein villain hi kiya hai. I have done villains only. But yes, I am open to everything. I can give a grey shade also, and I can be a positive thing also. But my looks and I think my body language demands from everyone that I should do a negative character. But I love doing negative characters, because the best part of negative character is you have got very less of time to show your skill. And out of 2 hours, 3 hours, you will be getting 5 minutes, 10 minutes, 15 minutes, maximum 20-25 minutes. In that you have to prove yourself. So I believe it's a tough job, but I love it. I love being villain. அதர் லாங்குவேஜ் தெலுங்குல நிறைய ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. இந்த கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்க கேரக்டர் எக்ஸ்ட்ரானரி. I've done about 6 Telugu movies now, and next one is coming in January with Balakrishna sir. So I had already done Akhanda, and all in that I played main villain. He gave me a call. The director Ranga gave me a call. I did not know him pehle se. I did not know who he is, but he just told that he is a new person and he is passionate about making movies, and he just depicted the story and my character, which I liked. And as for the actor, what does he want? He does not want whether it should be a very old director or a new director. If the story is good and you are happy with what you are doing, I think new or old doesn't matter. It is always you are always open to all good
characters, I believe. Good story is good character. That matters. So, you have seen it. And before this also, I'd seen the clips, what he had made. And for the first time, what he's directed, he's doing producer also, he's doing the hero also. Tremendous job. And on the sets, I would say that he was the sweetest person because he never let anybody be very disgruntled about anything. All your demands were met. He very, very sweet person. Whatever the story demanded, and he was very, very clear about it, what he wanted. It is not that I have worked in 6-7 movies and I cannot throw my weight on him. He is very, very clear about his vision that this is what is supposed to be done. And I believe that should be the thing. Because he is the captain of the ship. He is seeing the broader picture. I will be looking at my character only. Okay, how to make my character strong. But his vision is to make all the characters strong and come out as a good team together. சார் முக்கியமாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். அதான் இப்போது நிறைய பேர் சொன்ன மாதிரி இங்கே ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதை லேர்ன் பண்ணி அடுத்து பெட்டராக பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, டீமில் எல்லாருமே வந்து அது மாதிரி தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அதுக்காக தான் வந்து அதுலேருந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அந்த பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, அதுலேருந்து நாங்கள் கற்றுக்க ஆவலாக இருக்கோம். இன்னொரு முக்கியமான ரிக்வெஸ்ட் வந்து எங்களோட ப்ராஜெக்டை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து மீடியா நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்பு வந்து மிக மிக அவசியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மழையில் மறுபடியும் எல்லாம் சேஃபாக ரிட்டர்ன் ஆகுங்க. வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. ஹலோ, சொல்லுங்க. என்ன பேசணும்னு தெரியல. ஓகே ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரீவியூ ஷோவில் வர ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் விட்னஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நர்வஸ் ப்ளஸ் எக்ஸைட்டட். நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ரோல்ஸாக நிறைய படத்தில். பட் இந்த படத்தில் ஒரு லெந்தியான கேரக்டர், ஒரு மெச்சூரான கேரக்டர் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆயிருந்தது. ரங்கா சார் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சூப்பராக வராது பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் கன்னடா பேக்ரவுண்ட். பட் தமிழ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் சொல்லணும். மற்றபடி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ரங்கா சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அங்கேருந்து ஒரு பேஷன் சினிமா மேலே வந்து 3 அவதாரங்கள் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காரு. தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ. மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார். எந்த டென்ஷனுமே வச்சுக்க மாட்டார். கரெக்டாக அந்தந்த வேலையை அவங்கவுங்க பிரித்து கொடுத்துருவார். கோ டைரக்டர் ஹரேராம் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் அவரை தான் மீட் பண்ணேன். அவர் நிறையா வந்து அந்த படத்தில் அவரும் நிறையா அவருடைய விஷயத்தில் நிறையா இது பண்ணார். அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர் தண்டபாணி சாருக்கு நன்றி சொல்லணும் நான். ஏன்னா அவர் தான் என்னை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணார் இந்த டீமில். அவருக்கு என்னோட நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறையா புது இயக்குநர்கள் படங்கள் நடிச்சிருக்கேன். இவரும் வந்து ரங்காவும் வந்து ரொம்ப கேஷுவலாக இது பண்ணார். அதான் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அவர் கேட்டு வாங்கினார். அதான் அவரோட ப்ளஸ்ஸு. படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ரிலீஸு. மக்களும் வந்து நிச்சயமாக படத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. இந்த மழையிலையும் எல்லோரும் வந்திருக்கீங்க. ஏன்னா சினிமாவில் சப்போர்ட்டும் அன்பும் இல்லைன்னா எல்லாருமே வளர்கிறது ரொம்ப கஷ்டம். அது இதுலேயே தெரியுது. ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணதில். முக்கியமாக வாசு சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் ரங்கா கூட கனெக்ட் பண்ணார். அண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரங்கா வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செட் ஆஃப் டீம் ஒரு சில சீன்ஸ் மட்டும் கூப்பிட்டு நான் ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னார். எனக்கு அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நாடக பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ நான் 16 வருஷமாக ஸ்டேஜ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ரிஹர்சல்னாலே ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டு ஒன்று பண்ண போகிறோன்னா ஒரு சந்தோஷத்தை மீறி ஒரு தைரியமும் இருக்கும். என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ எப்போ ரங்கா வந்து நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் படம் எடுக்கலான்னு சொல்லும் போதே எனக்கு அங்கேயே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக படம் ட்ராவல் பண்ணது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்துடுறது கூட எடுத்துடலாம், பட் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ டஃப் பீரியடில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைம்லேயும் வந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட அதை விடாமல் இவ்வளோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, 2 இயர்ஸாக அதை பிடிச்சி வச்சு இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஒன் மேனாக. அவரோட டீமுக்கும் அவருக்கும் இங்கே எல்லாருக்கும் சேர்த்து லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஸோ தென் டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். ஐ மீன் டேக்ஸ் வாங்கினா கூட பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவார். ஸோ அதனால தான் காமாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது அங்கே எல்லாராலையுமே. ஸோ டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டிஓபி சரத், அவர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ். தென் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த தென்சென்னை மொத்த டீமுக்குமே ஹார்ட்லி தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். என் மேலே ட்ரஸ்ட் வச்சு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் என்னை இன்ட்ரோ கொடுத்த மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோடய டீம் இருக்குல்ல, என் டீம் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக இந்த படம் எடுத்துருக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் டீம் அருணாக இருக்கட்டும், அஸ்வந்த், விஷ்ணு, விக்னேஸ்வரி, நவீன் ப்ரோ, இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், என்னோட இது ஃபஸ்ட்டு படம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க கொடுக்கலன்னா நான் எப்படி எடுத்துருப்பேன்னு எனக்கு தெரில. சரி ஓகே ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடையே தான் இருக்கும். ஒரு ஷார்ட் வைக்கிறப்ப ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் கொடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே தான். ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் கோட் ஆக்டர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் டைரக்டரை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் ஆரம்பித்தோம். அன்றைக்கி அந்த சீன் முடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் லஞ்ச் டைமில் போய் வித்தவுட் பிரேக் போயிடலாம் சார் அப்படின்ட்டேன். சரின்ட்டார் அவரும். நான் இன்றைக்கி ஷூட் முடிச்சிட்டோம். நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் டென்ஷனில் நீங்கள் சொல்லும்போது நான் கவனிக்கல, எதுக்கு வித்தவுட் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படி சாப்பிடாமலாம் ஒரு சீனு ஷூட் பண்ணி ஒரு படத்தை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த பிரேக் மட்டும் வித்தவுட் பிரேக் இனிமேல் சொல்லாதீங்க, நான் இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கல சாரி அப்படின்னாரு. சரி சார், நான் இங்கே எல்லாருக்கும் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம், யார் சாப்பிட்டா யார் சாப்பிடலாம் அப்படின்றத எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த விஷயத்துலேருந்து தான் அந்த படத்துலேயும் மனிதாபிமானத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸில் ஒரு மனிதத்தை கவனமாக இருக்கிற ஒரு இயக்குனர் அவர். எல்லாருடைய மனிதனமும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த சென்ஸில் தான் எல்லா நாளுமே ஷூட் பண்ணிச்சு. அந்த படத்தை வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அதை எடுத்து முடிச்சிட்டாரு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல இயக்குனர், சிறந்த மேலும் மேலும் வெற்றி பெறணும் ஆசை வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மனித தன்மையை மாற்றிடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய இயக்குனர்கள் வந்து இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறிடும். அந்த மாதிரி மாறாதீங்க, நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.